தமிழ்கூறும் நல்லுலகிற்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி அன்று நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் தட்டாங்கோட்டை ஊராட்சி காவேரி கிளை வாய்க்கால் கரையோரமாக இன்று தளிர்விடும் பாரதத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் மரமாகிய பனையின் விதையை நட்டுக்கொண்டிருக்கின்றோம். குமாரபாளையத்திலே ஏன் தமிழ்நாட்டிலே தொண்டு என்றால் ஆண்கள் மட்டும்தான் செய்வார்கள், பெண்கள் வீட்டில் மட்டுமே முடங்கியிருப்பார்கள் என்று பொதுவான கருத்துண்டு. ஆனால் விதிகள் 1000 இருந்தால் விதிவிலக்குகளும் உண்டல்லவா? அதற்கு எடுத்துக்காட்டாக குமாரபாளையம் வட்டாரத்தில் வட்டமிட்டு சமூக பணி செய்யக்கூடிய ஒரு மங்கை உண்டென்றால் அது சமூக ஆர்வலர் திருமதி சித்ரா பாபு அவர்களை கூறலாம். இவர்களுடைய களப்பணி குறிப்பாக தமிழ் சிந்தனை பேரவை ஒவ்வொரு மாதமும், அதுவும் குறிப்பாக ஜூலை மாதம் முதல் மார்ச் மாதம் வரை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தி கொண்டு வருகின்றது. அதில் முதல் பெண்மணியாக திருமதி சித்ரா பாபு அவர்கள் கரகோஷமிட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இது போன்ற இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளுக்கும் தன்னை உடலாலும் உள்ளத்தாலும் ஈடுபடுத்தி கொண்டு செய்யக்கூடிய சேவை உன்னதமானது, போற்றத்தக்கது. இவர் குடும்ப பெண்களுக்கு ஒரு வழிகாட்டி என்று கூறலாம். அதாவது நான் ஏதோ எந்திரிச்சேன், சமைச்சேன், சாப்பிட்டேன், துணி துவைச்சேன் அப்படின்னு இல்லாமல், நான் என் குடும்பங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றம், சமுதாயம், நாடு நமக்கு என்ன செஞ்சதுங்கிறத விட நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோன்னு ஒன்று கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அம்மா அவர்களும் இந்த நாட்டுக்கு தன்னால் முடிந்தது. இவங்க உடல் தானம் பண்ணியிருக்காங்க. இது ஆண்களே அதை செய்யறதுக்கு யோசிப்பாங்க. சாஸ்திர சம்பிரதாயங்கிற பேரில் ஐயோ அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஒரு பெண்மணியாக இருந்து உடல் தானம் செய்யறது அப்படிங்கிறது அதாவது உடல் தானம்னா என்னன்னா, தனது மரணத்திற்கு பிறகு தனது உடலை ஈம கிரியை சடங்குகள் செய்யாமல் மருத்துவ கல்லூரிக்கு ஆய்வுக்காக ஒப்படைப்பது. இது லட்சத்தில் ஒருத்தர் தான் இருப்பாங்க. 1000ல் ஒருவனை தான் நம்ம பாராட்டி பேசுவோம். இவங்கெல்லாம் லட்சத்தில் ஒருத்தவங்க, லட்சியத்தோடு வாழ்கிறவங்க. அதனால் இவங்களுக்கு நம்ம கரவழி எழுப்பி உற்சாகப்படுத்திடுவோம். நாமும் இவர் வழி பின்பற்றி நடந்திடுவோம். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, இது போன்ற தமிழர்களும் வாழ்க.